இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 12.2ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் டேர்ம்ஸும் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ். பட் இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், a² + 8a + 16 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. இந்த ஃபார்மேட்டில் இதை வந்து கொண்டு வரலாம். அந்த மாதிரி இருக்குது. எப்படி கொண்டு வரலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏக்கு a squared தான் a. அதே மாதிரி இந்த 16 லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா, +16. ஸோ ப்ளஸ் போட்டு அதை எப்படி ஹோல் ஸ்குவாடாக அதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்குவாடு தான் நம்மளுக்கு என்னது 16 வரும். ஸோ இந்த a² எழுதியாச்சு a², ஏன்னா அங்கே a தான் இருக்குது, வேறு நம்பர்ஸ் எதுவும் இல்லை. இந்த b² இருக்க இடத்துல 16, ஸோ அதை வந்து 4² எழுதுனா 16 வந்துருச்சு. அப்போ சென்டரில் என்ன வரும், 2 × ab. அப்போ ப்ளஸ் 2 × a என்னது a தான், b இங்கே என்னது 4. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம், அடுத்த லைனில் a² ப்ளஸ் 2 × 4. ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் நம்ம இப்போ கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை அடுத்த ஸ்டெப்பில் இதை எப்படி எழுதலாம், a + b த ஹோல் ஸ்குவார்டு. அப்போ இங்கே a வந்து a தான், b வந்து 4. ஸோ a + 4 த ஹோல் ஸ்குவார்னு எழுதுகிறோம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். a + 4 த ஹோல் ஸ்குவார். இதை எப்படி எழுதலாம், a + 4 × a + 4 இந்த மாதிரி எழுதலாமா? ஓகே. இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். அடுத்தது இதே மாதிரி தான், பிங்கிறதுனால p த ஹோல் ஸ்குவார்னு எழுதிக்கலாம். இங்கே +25 இருக்குது, அப்போ அதை எப்படி எழுதலாம், 5² எழுதலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, -10 இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இந்த ab என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு தான் எழுத போகிறோம். ஏற்கனவே ஃபார்முலா என்னது, 2ab, அந்த ஃபார்மேட்டில் தான். மைனஸ் இருக்கிறதுனால -2 × a இருக்க இடத்துல p இருக்குது, b இருக்க இடத்துல 5 இருக்குது. இப்போ இந்த போர்ஷனை மட்டும் பாருங்கள், -2 × 5p, அதாவது -10p. கரெக்டாக இதை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இந்த p² p த ஹோல் ஸ்குவார்டு, இந்த 25 5 த ஹோல் ஸ்குவார்டு, இங்கே -10p -2 × இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை மல்டிப்ளை பண்ணாலே இந்த டேர்ம் வரணும். அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இதோடைய ஃபார்முலா என்னென்னா, p மைனஸ் இருக்குது, அதாவது a - b த ஹோல் ஸ்குவார்டு அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது a² - 2ab + b² இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a - b த ஹோல் ஸ்குவார் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ ஏங்கிறது p, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், bங்கிறது இங்கே 5. ஸோ p - 5 த ஹோல் ஸ்குவார். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம், p - 5 × p - 5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் செகண்ட் சம். இதே மாதிரி தேர்ட் சம் பாருங்கள். 25m² + 30m + 9. ஸோ இதே மாதிரி எழுதலாம். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் எதுவும் இல்லை, பட் இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய ஹோல் ஸ்குவார் நம்மளுக்கு தெரியணும். 25 அப்படின்னா 5, எம்முக்கு m. இப்போ இந்த 5m த ஹோல் ஸ்குவார்னால் எப்படி மாற்றலான்னு பாருங்கள், 25m² வரும். அதே மாதிரி +9 எப்படி போடலான்னா 3² போடலாம். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறனால +2 × a எவ்வளவு 5m, b எவ்வளவு 3. இந்த மாதிரி தான் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 5m த ஹோல் ஸ்குவார் 25m², 3² 9, 2 × 5 10, 10 × 3 30m. கரெக்டாக வந்துருச்சா? ஸோ a² + 2ab + b² ஃபார்முலானா a + b த ஹோல் ஸ்குவார். அப்போ a வந்து 5m, b வந்து 3 த ஹோல் ஸ்குவார். ஸோ த ஆன்சர் இஸ் 5m + 3 × 5m + 3. இந்த மாதிரி எழுதணும். இதுதான் தேர்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாமா? ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள். 49y² + 84yz + 36z². இதில் எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக எழுதலாம். ஸோ 49ஓட ஸ்கொயர் வந்து 7, y இருக்கிறதுனால y. ஸோ 7y த ஹோல் ஸ்கொயர்.
அதுமாதிரி இந்த லாஸ்ட்டுக்கு வாங்க 36க்கு 6 6 ஆர் 36. ஸோ 6 இசட் ஸ்கொயருக்கு இசட்டு இதுதான் ஏயும் கிடச்சிச்சு, நம்மளுக்கு பியும் கிடச்சிச்சு. ஸோ சென்டரில் நம்ம எழுத வேண்டியது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கணும். ப்ளஸ் இருக்குது, 2 கண்டிப்பாக போடணும். ஏ என்ன இருக்குது, 7y இருக்குது. பி என்ன இருக்குது, 6z இருக்குது. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7y த ஹோல் ஸ்கொயர் 49y ஸ்கொயர், 6z த ஹோல் ஸ்கொயர் 6 6 ஆர் 36 z ஸ்கொயர் வந்துடுச்சு. இப்போ இந்த 84 மட்டும் நம்ம பார்க்கணும். 2 × 7 × 6 என்ன வரும், 2 × 7 14, 14 × 6 84, y z இருக்குது. ஸோ இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னால கரெக்டாக இருக்குது. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர், a இருக்க இடத்துல 7y இருக்குது, ப்ளஸ் b இருக்க இடத்துல 6z இருக்குது, a + b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 7y + 6z × 7y + 6z. ஸோ இதுதான் 4th சம். ஸோ இதேமாதிரி 5th சம் பார்க்கலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 8x + 4. இது எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இது வந்து 2 ஸ்கொயர் தான் 4. ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட்டில் 4 இருக்கிறதுனால 2 ஸ்கொயர், 2 2s are 4. அப்போ இங்கே எழுதும்போது மைனஸ் இருக்கிறதுனால -2 போடணும். ஏ இருக்க இடத்துல 2x இருக்குது, பி இருக்க இடத்துல 2 இருக்குது. ஸோ இதை பாருங்கள், 2x த ஹோல் ஸ்கொயர் 4x ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4. ஆனால் 2 × 2 4, 4 2s are 8x. மைனஸ் இருக்கிறதுனால -8x கரெக்டாக இருக்குது. அப்போ இது ஃபார்முலா என்னது, a - b த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ இருக்க இடத்துல 2x, மைனஸ்னால மைனஸ், b இருக்க இடத்துல 2 த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுலேயே இருந்து என்ன பண்ணுறோம், 2x - 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதுகிறோன்னா 2x - 2ன்னு எழுதலாம். சரியா? ஓகே. இப்போ இதிலேருந்து என்னென்னா 2 வேணால் வெளியில் எடுத்து பார்க்கலாமா. இதிலேருந்து ஒரு 2 வெளியில் எடுக்கலாம். ஸோ x - 1ன்னு வரும். இங்கேருந்தும் ஒரு 2 வெளியில் எடுக்கலாம். ஸோ x - 1ன்னு வரும். ஸோ டோட்டலாக ஆன்சர் 2 2s are 4 × x - 1 × x - 1. இந்த மாதிரியும் ஆன்சர் கொண்டு வரலாம். இல்லை இந்த ஸ்டெப்லேயே நிப்பாட்டிட்டாலும் ஆன்சர் ஓகே தான். பட் அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு வருது. பட் இதே ஓகே தான். ஓகேவா? ஸோ 2x - 2, 2x - 2. ஓகே, 2 வந்து வெளியில் எடுத்து செய்கிறோம். சரி, நெக்ஸ்ட் சம். 121b ஸ்கொயர் மைனஸ் 88bc + 16c ஸ்கொயர். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 121 அப்படிங்கும்போது 11 ஸ்கொயர் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முந்தின சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். 11b த ஹோல் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 16ங்கும்போது 4c, 4 4s தான் 16. மைனஸ் இருக்கிறதுனால -2 × a வந்து 11b, b வந்து 4c. ஸோ a - b த ஹோல் ஸ்கொயர். a இருக்க இடத்துல 11b இருக்குது, மைனஸ் b இருக்க இடத்துல 4c இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். அப்போனா 11b - 4c, 11b - 4c இந்த மாதிரி எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இப்படியே விட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் 6th சம். அடுத்து 7th சம் பாருங்கள். l + m த ஹோல் ஸ்கொயர் -4lm. ஸோ இதுவே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a² + 2ab + b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் ஒரு கிண்டு கூட கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணுவோமா. l² + 2 × l × m + m ஸ்கொயர். ஓகே, அடுத்தது அதில் இருக்கிறத அப்படியே எழுத போகிறோம், -4lm. ஸோ l² + 2lm + m ஸ்கொயர் -4lm. இது அடுத்த ஸ்டெப்பில் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இந்த l² அப்படியே தான் இருக்கும், இந்த m ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும், இந்த lm இந்த lm. ஓகேவா? பட் இங்கே 2lm இருக்குது, இங்கே 4lm இருக்கிறதுனால இது ப்ளஸ் இது மைனஸ் வேறு வேறு சைன் இருக்கிறதுனால இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பரில் இருக்க சைன் மைனஸ், அப்போ -2lm. ஸோ l² - 2lm + m ஸ்கொயர். அப்போ இதுவே a² - 2ab + b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ l - m த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர், a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ l - m × l - m இதுதான் அதனுடைய ஃபேக்டர்ஸ். ஓகேவா? l - m × l - m. ஓகே, அடுத்த சம் 8th சம் பார்க்கலாம்.
a பவர் 4 ப்ளஸ் 2 a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் b பவர் 4. ஸோ இதே மாதிரி செய்யலாமா? ஸோ a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். அதுமாதிரி இங்கே b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 2 இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். a இருக்க இடத்துல a ஸ்கொயர், b இருக்க இடத்துல b ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.